ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்க போகுது. பட் நான் எப்படி வந்து இந்த லுக்க வந்து கிரியேட் பண்ணேன் 5 மினிட்ஸ்ல அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு வந்து டைமிங் செட் பண்ணி தான் வந்து நான் பண்ண போறேன். ஸோ அதுக்குள்ள இந்த சேலஞ்ச் வந்து நான் கம்ப்ளீட் பண்றேனா இல்ல மிஸ் பண்றேனா அப்படின்றத பார்க்குறேன். ஸோ ஐ ஹவ் செட் த டைம் ஃபார் 5 மினிட்ஸ். ஓகே, ஸ்டார்ட் நவ். ஓகே, இப்போ நான் வந்து பேக் மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்றேன். நான் ஆக்சுவலி குயிக்காக தான் பண்ணுவேன் மேக்கப்பு. இருந்தாலும் இவ்வளோ குயிக்கா வருமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ மேக்கப் முடிஞ்சிருச்சு. சாரி, ஜஸ்ட் நான் வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர். ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவில் வேறு சொல்லியிருந்தேன் நல்லா டைம் கொடுத்து பிளெண்ட் பண்ணுங்க, ஸோ தட் அப்போ தான் வந்து மேக்கப் வந்து நல்லா ஃபினிஷ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, இப்போ எனக்கு வந்து 5 மினிட்ஸ் சேலஞ்சுன்றதுனால ஒரு குயிக்காக எப்படி கெட் ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்காக ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு லுக்கை வந்துட்டு ஓரளவுக்காவது கம்ப்ளீட் பண்ணணுன்றதுனால நான் வந்து ஐப்ரோஸை ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிடுறேன். ஸோ லைக் ஐ ஆல்ரெடி டோல்டு, எப்பயுமே வந்துட்டு டார்க் ஷேட்ஸ் எடுத்து மிடில்லேருந்து நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஐம் ஆல்வேஸ் செக்கிங் மை மைக் வெதர் இட்ஸ் ஆன் ஆர் நாட். பிகாஸ் என்னோட ஒரு வீடியோவில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு லைக் அது ஆஃப் ஆகிடுச்சு. அது கூட எனக்கு தெரியாமல் நான் பட்டன் பேசி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ள இட் வாஸ் லைக் ஃபெட் அப் ஃபார் மீ. ஸோ அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ டைம் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்துட்டு 3.33 செகண்ட்ஸ் 34 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேட் எடுத்துட்டு லைட்டாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஐலைனர் பண்ணுவேனான்னு எனக்கே தெரில. அது கொஞ்சம் டஃப் டாஸ்க் தான். ஜஸ்ட் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐலைனர் போட்டுறேன். நான் ஆல்ரெடி ஆக்சுவலி வந்து லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோவுக்கு. ஸோ நான் அதோட கண்டினியூட்டிவாக எடுக்கிறதுனால லிப்ஸ்டிக் மட்டும் நான் ரிமூவ் பண்ணலை. ஸோ இட்ஸ் குட் ஹேபிட். இந்த மாதிரி எடுக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் ஐலைனர்லாம் எனக்கு சீரியஸ்லி ஐ டோன்ட் ஹாவ் அ சான்ஸ் டு கம்ப்ளீட் ஃபாஸ்ட். ஐ கான் கம் க்ளோசர் ஆல்சோ. ஐ டோன்ட் ஹாவ் அந்த ஐ டோன்ட் ஹாவ் அ மிரர் ஓவர் ஹியர் ஃபார் மீ. எனக்கு மிரர் கிடச்சிருச்சு. ஓகே, என்கிட்ட ஒரு மிரர் இருக்கு. இதில் ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இல்லை, குயிக்காக வந்து என்னோட ஐலட்ஸில் வந்துட்டு ஐலைனர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஷேடோவுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இந்த சைடுமே வந்துட்டு நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு நான் பேசாமல் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து குயிக்காக வந்துட்டு மஸ்காரா. நான் இந்த மேக்கப் வச்சுக்கிட்டே தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஆக்சுவலி போடுறேன். ஸோ ஐப்ரோஸ் கம்ப்ளீட்டட், ஐப்ரோஸ் லிப்ஸ்டிக் கூட இட்ஸ் ஃபார் மீ இட்ஸ் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. வேணும்னா லிப் க்ளாஸ் மட்டும் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். மேலே மட்டும் கொஞ்சோண்டு டாப் அப் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட்ஸ் இட். காம்பேக்ட் இருந்தால் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் ஹாவ் அ காம்பேக்ட் ஓவர் த ஃபிங்கர். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு வந்து மை ஸ்வெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட்டு ஸோ நீங்கள் 5 மினிட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஐப்ரோ, ஐஷேடோ, ஐலைனர், லிப்ஸ்டிக், லிப் லைனர் அண்ட் ஆல்சோ ஜஸ்ட்டு உங்களோட காம்பேக்ட் வச்சு கூட உங்களோட ஃபேஸை செட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அண்ட் திஸ் சேலஞ்ச். 5 மினிட்ஸில் கூட நம்மளால் அப்படி இருந்த ஃபேஸை நம்மளால் இப்படி வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான். யூ கேன் சி லைக் கொஞ்சமாவது க்ளோ இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு இவ்வளோ டல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா லைக் இந்த மாதிரி ஸ்ப்ரே இருந்தால் ஜஸ்ட்டு பார்த்தீங்களா 16 செகண்ட்ஸ் 14 செகண்ட்ஸ் நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இந்த மேக்கப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக செகண்ட்ஸே நமக்கு கிடச்சிது. ஸோ அதில் நீங்கள் ஹேர் செட் பண்ணுறதோ இல்லை இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது தட்ஸ் இட்ஸ் நாட் அபவுட் லைக் நம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இல்லை. இந்த மேக்கப்பு 5 மினிட்ஸில் கூட நீங்கள் உங்ககிட்ட இருக்க சிம்பிளான ப்ராடக்ட்ஸை வச்சு கூட இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நீட்டாக லுக்கை க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் வந்து வெளியில் போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவே க்ரியேட் பண்ணேன். ஸோ இந்த மேக்கப் வச்சு தான் நான் வந்து கண்டினியூஸாக 2 to 3 வீடியோஸுமே ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதனால இட்ஸ் நாட் அபவுட் ஹவ் மச் யூ ஸ்பெண்ட், ஹவ் மச் யூ புட் யூ எஃபெக்ட் டு கிரியேட் அ லுக் அப்படின்றதுலாம் இல்லை. இட்ஸ் ஆக்சுவலி பெர்ஃபெக்ஷன் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சு தான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ண முடியும்.
ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, யூ வில் கெட் ஒன் டே உங்களுக்குமே தெரியும். எனக்குமே லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் பண்ணி பண்ணி தான் இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வாட் எவர் த வொர்க் இஸ் நீங்க அத பண்ண பண்ண தான் உங்களுக்கு அது தெரியும். அதுலருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியுமே. ஸோ அதே மாரி தான் எனக்கு ப்ரோஸ்லாம் நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து போட்டு போட்டு பேய் மாதிரி இருக்கும். பட் எனக்கு அதுதான் நல்ல லுக் அப்படின்னு நான் ஒரு டைம் பீரியட்ல நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் தான் ஐ ஜஸ்ட் காட் டூ நோ இட் இஸ் நாட் அபவுட் புட்டிங் ஃப்ரண்ட் in the eyebrows, creating a square box is not an eyebrow. It's generic of filling the gaps and giving you the perfect shape of your eyebrows அப்படின்றது நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ that's why it's all about practice தான். ஸோ nothing about it. ஸோ that's all about today's video. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.